ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். முதல்ல இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. என்னடா வாய்ஸ் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே எங்கள் அம்மா தான் சமையல் பண்ணுவாங்க. இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல்னால நான் எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கேக் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் சுகரை பவுடராக்கி போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போடுறேன். விஸ்கு இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா. நான் இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்க 1 கப் பாலை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் பாலை ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம டல்கோனா காஃபிக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் க்ரீமியாக வர மாதிரி தான் மிக்ஸ் பண்ணும். நான் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் கேக் ஸ்மெல் அடிக்கும், கேக் நல்லா இருக்காது. 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக வரும்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் மைதாவை சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணுறேன். அது எதுக்காகனா கேக்கை ப்ளஃபியாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ விஸ்கை வச்சு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அடித்து மிக்ஸ் பண்ணோம்னா கேக் சாஃப்டாக வராது. இப்போ நீங்கள் கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூனை வச்சு ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். வேறு வேறு டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்டாயிரும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் கேக்கும் சூப்பராக வரும். நம்ம இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட கேக் டின் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய்யை வச்சு உள்ளே தடவி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க கேக் மிக்ஸை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த பவுலை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் மணல் இல்லைன்னா தூளுப்பை 1 லேயர் அளவு போட்டுக்கலாம். அதில் வெயிட் வைக்காமல் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு குட்டி கிண்ணத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கிறோம். அது மேலே நம்ம கேக் டின்னை வச்சுக்கிறோம். அது உள்ள வயர் வெயிட் எதுவும் வைக்காமல் க்ளோஸ் பண்ணிக்கணும். 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இடையில் ஓப்பன் பண்ணக்கூடாது. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா நைஃபை வச்சு உள்ளே விட்டு பார்க்கணும். அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் நம்ம பேக் பண்ணியிருக்க கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே இருக்க பட்டர் ஷீட் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக வந்துருச்சு. இந்த கேக்கை இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்குறதுக்காக
கேக்கில் க்ரீமை வச்சு ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு. இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் டைமில் நீங்களே இந்த கேக்கை செஞ்சு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் பர்த்டேனா இந்த மாதிரி கேக்கை செஞ்சு அசத்துங்க. இதை நான் இன்னும் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்காக சாக்கோஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ வச்சுக்கோங்க. ஃப்ரூட்டி டூட்டி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ப்ளம்ஸ் செடி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருந்தால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டார் கேண்டீஸ் வச்சுருக்கேன், அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் அம்மா கொடுத்தேன், சூப்பர்பாக சர்ப்ரைஸ் ஆனாங்க. இதை நான் உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கேக் சூப்பர்பாக ப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த கேக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.